ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேரளம் காரைக்காலுக்காக அப்டேட்டுக்காக இப்போ பேரளம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள். ஸோ இங்கே இந்த ட்ராக் எப்படியே இங்கே வரப்போகுது. ஸோ எக்ஸ்ட்ரா ட்ராக்ஸ் வரப்போகுது. அவங்க ஸோ இதுக்கான மண்ணு தான் கொட்டியிருக்காங்க. அப்படியே அங்கே கனெக்ட் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ முன்னாடி நம்ம ஆல்ரெடி காணொலி பண்ணியிருப்போம். அப்போ வரும்போது இந்த மண்ணு தான் கொட்டியிருக்க மாட்டாங்க, சும்மா அப்படி கீழே இருக்க மட்டும் நம்ம வேலை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாமே முடிச்சுட்டாங்க. ஸோ இங்கே ட்ராக் வரப்போ இந்த ட்ராக் வந்து இங்கே இந்த 2 ட்ராக்கும் இங்கே ஜாயிண்ட் ஆகிரும் உங்களுக்கு. அது அப்படியே நேராக வந்து உங்களுக்கு காரைக்கால் திருவாரூர் இணைக்கிற மாதிரி வரப்போகுது. நான் அவங்ககிட்ட இப்போ வந்து பேரளத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இது ஒரு விஷயம் இது நடந்து முடிஞ்சிடுச்சு. விரைவில் இங்கே ட்ராக்கு பார்க்கலாம். ஸோ சில வேலைகள்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நடுவில் ஒரு போஸ்ட் இருக்குது, அது மாற்றணும். ஸோ அதுக்காக அப்படியே ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக டேட்டு பார்த்தீங்கன்னா 23rd நம்ம ஜூன் மாதம் திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம். முன்னாடி வந்து 9th அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ 23rd அன்றைக்கி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வாரம் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு அன்றைக்கி பார்த்த இன்சிடெண்ட்டில். ஸோ அப்போ வந்து ஒர்க்ஸ் நடக்கலை, ஆனால் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ மண்ணு கொட்டிட்டாங்க. இது அப்படியே ஸ்லீப்பர்ஸை வச்சு அது பண்ணிடுவாங்க. ஸோ இதாப்போ வந்து இதாம பேரளம் அந்த இடத்துல தான் லைன் பிரியுது. அதை நான் உங்களுக்கு அப்புறமா நான் போய் காமிக்கிறேன். ஸோ இது அடுத்து நம்ம இந்த ட்ராக் போடும்போது நம்ம போய் பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம அப்படியே தொடர்ந்து போய் நான் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேரளத்துலேருந்து திருநள்ளாறு வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி திருநள்ளாறு டு காரைக்கால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதனால் திருப்பி போய் அதை போய் நம்ம கவர் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ திருநள்ளாறு வரைக்கும் எந்த ஸ்டேஜில் இருக்கிற நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த 2 ட்ராக்னால் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. சரி வாங்க, பின்னாடியே வாங்க, நான் போய் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போன வாட்டி அது இங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி மேலே கான்கிரீட் போட்டு கீழே வண்டி இப்போ வந்து இந்த சைடு வழியான வண்டி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அடியில் வண்டி போயிடும். அது மேலே மண்ணெல்லாம் கொட்டி முடிச்சுடுவாங்க. ஸோ இங்கெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அப்படியே உங்களுக்கு அந்த சைடு போய் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மணல் போட்டாச்சு. விரைவில் ஸ்லீப்பர்ஸ் வச்சு ட்ராக் போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த ஆர்யூபிக்காரங்க வெயிட் பண்ணுறாங்க. இந்த ஆர்யூபியில் இப்போ கான்கிரீட் கீழே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நம்ம பேரளத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வந்திருப்போம். பண்டாரம் வரையும் நினைக்கிறேன். இந்த ஊர் பேரெலாம் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. முன்னாடி சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. முன்னாடி காணொலியை பாருங்கள். அதுலேருந்து இவங்க இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அந்த வீடியோஸும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே ஒரு 4-5 வீடியோஸ் போட்டுக்கிட்டுருக்கேன் டெய்லி. பாருங்கள், ஸோ இது வரைக்கும் வந்தாச்சு. இது மேலே அப்படியே மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ அந்த இங்கே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. அப் டு இந்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த மண்ணு பார்த்திங்கன்னா அப் டு பேரளம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படியே ஸ்லிப்பர்ஸை வச்சு அங்கே பேரளத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க போல். ஆரம்பித்து கடன்னு வந்துடுவாங்க. ஸோ இப்போ அந்த சைடை போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள், அந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா கான்கிரீட் போட்டுட்ருக்காங்க. நான் கிட்ட போய் காமிக்கிறேன். ஸோ அந்த வேலை முடிச்சிச்சுன்னா வண்டியெல்லாம் கீழே தள்ளிட்டு இங்கே மேலே மண்ணெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ அந்த வேலைக்கு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வண்டியெல்லாம் கீழே வழியாக விட்டு மேலே மணலை ஏற்றிடுவாங்க. ஸோ வாங்க அப்படியே அடுத்த ஏரியாவுக்கு போய் பார்ப்போம். பார்க்கவே பசுமையாக இருக்குது. ஒர்க்கு நான் பார்த்த வரைக்கும் ஒர்க்கு இங்கே செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. இதே ஆர்வத்தில் திருத்துறைப்பூண்டி நாகப்பட்டினம் போய் பார்க்கலான்னு பார்த்தா ஏண்டா போகணுன்னு ஆயிடுச்சு. பல வருஷமாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. என்ன எர்பக்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பாலன்னா 10 வருஷம் முன்னாடியே முடிச்சுட்டாங்க. முடிச்சும் இன்னும் எர்பக்ஸ் ஸ்டார்ட் பண்ணல. எதுவும் இங்கே இருக்கிற விஷயம் கூட அங்கே இல்லை, ஒன்றும் கூட இல்லை. மனசு ரொம்ப கவலையாக போயிடுச்சு. இங்கே மெயின் முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, புதுச்சத்திரத்துலேருந்து காரைக்கால் போகிறதுக்கு
அதே போல் டூரிஸ்ட்டு. ஸோ இதனால் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறாங்க. இது பண்ண அளவு கூட அங்கே பண்ணலை. அங்கே அந்த மாதிரி வரணும்னா ஏதோ பவர் பிளான்ட் இருந்தாராம் அந்த ப்ராஜெக்ட்ஸு ஃபுல்ஃபில்ட் ஆகும். இது என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். வாங்க நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம். இந்த இடத்துல இப்போ தான் எர்த்வொர்க்ஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து அந்த போன ஊர் பார்த்தோம் பண்ணிங்களா, பண்டாரம், அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். யாரும் போய் முடிச்சாச்சு. ஸோ இந்த வேலைகளை ஒன்றும் ஆரம்பிக்கல. நம்ம போன வாட்டி பார்த்ததுலேருந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அதே தான் இருக்குது. ஆனால் மண் எல்லாமே எடுத்துருக்காங்க. மேலே இப்போ அடுத்தது மணலை கொட்டி மேலே வந்துடுவாங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக அவங்க நிற்கிது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக செம்மண் கொட்ட வேண்டியதுனால லெவலுக்கு வந்தாச்சு. இந்த சைடு அந்த சைட்லலாம் இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சண்டேனால வேலை நடக்கலை. இந்த ஆர்ஐபி ஒர்க்கும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இது ஒரு அப்டேட்ஸு. நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். பூங்கா ஊர் என்ற ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஒர்க்ஸு. இங்கே பாருங்கள், மேலே ஏறி காமிக்கிறேன். அங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள். ஸோ அங்கே சைடில் தான் மெயின் ரோடு உங்களுக்கு. பாருங்க, இவ்வளோ வரைக்கும் வருது உயரம். அப்படியே அந்த சைடையும் காமிக்கிறோம் வீட்டுக்கு. குழி நோண்டி வச்சிருக்கோம். சரி, இந்த இடத்துல ஃபுல்லாக மணல் கொட்டியாச்சு. பாருங்க, ஃபுல்லாக மணல் கொட்டியாச்சு. நம்ம பார்த்த இடத்துலேருந்து தள்ளி வந்திருக்கோம். இந்த இடத்துல வேலை நடந்துகிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி பார்த்தது இப்போ வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுட்டாங்க. ஃபவுண்டேஷனும் மேனங்குடி ஊருக்கிட்ட வந்தாச்சு. பாருங்க, நான் காமிக்கிறேன். ஸோ அப்படியே ட்ராக்கை வச்சுருவாங்க உங்களுக்கு. பாருங்கள், ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வர 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 ஒர்க்ஸும் ஃபாஸ்ட்டாக தான் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள். ஸோ அடுத்தது அங்கே போயிடுவாங்க. ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், ஃபவுண்டேஷனு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப் டு அம்பலத்தூர்லேருந்து இது வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு அடுத்த அப்டேட்ஸில் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டாங்க ஸ்லீப்பர்ஸை. அதுக்கப்புறம் அது மேலே ட்ராக்கை வைக்க வேண்டியதான். ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒர்க்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ மேனங்குடின்னு ஊரில் இருக்கும். ஸோ நம்ம அப்படியே போய் அடுத்த என்னென்ன ஊருக்கோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். போன இதில் நம்ம அப்போ பார்க்கும்போது என்னென்னா, உங்களுக்கு இந்த ஸ்லீப்பர்ஸை தூக்கி இந்த சைடில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல் கொட்டி இங்கே ஸ்லீப்பர்ஸை வச்சுட்டாங்க. ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸு அங்கேருந்து நேராக அது வரைக்கும் அந்த இது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. நான் கை காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டிராக்டருக்கு முன்னாடி லெவல் கிராசிங் முன்னாடி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. அது லெவல் கிராசிங் ஒர்க்ஸு நடந்துகிட்ருக்கு வேலை. ஸோ வாங்க நம்ம அடுத்தது அப்படியே போய் பார்ப்போம். இது கல் எடுக்க வச்சுருக்காங்கன்னா சிக்னலுக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே எழுதியிருப்பாங்க 0, 1 சம்திங் எழுதியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இப்போ வச்சுருக்காங்க.
அடுத்தது அந்த சைடில் உங்களுக்கு ட்ராக்கு வச்சுருவாங்க. மேனாங்குடி ஊரில் இருக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. அடுத்தது இந்த சைடில் ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அங்கே வாங்க, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் முடிச்சிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ட்ராக் வந்துடும். அடுத்த அப்டேட்ஸ்லாம் இங்கே பார்க்கும்போது ட்ராக் பார்த்துடலாம். அடுத்தது இங்கேருந்து இங்கே ஆரம்பிச்சிடுவாங்க. சிக்னலுக்கு எல்லா ஒர்க்ஸுமே இப்போ அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அங்கே நிற்கிற வரைக்கும் போயிருக்கு. தப்பாக சொல்லிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபவுண்டேஷன், அங்கே பாருங்கள் அந்த கல்லை நிற்கிற பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்திருக்காங்க. மேனங்குடி ஊரில் இது இருக்குது. வாங்க நம்ம அடுத்த போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கந்தன்குடி ஊரில் இருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அங்கே ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ அந்த நான் உங்ககிட்ட அப்படியே காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபவுண்டேஷன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க எடுத்து வச்சுக்கிட்ருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த இடத்துல இப்போ இங்கேருந்து ஸ்லிப்பர்ஸை வச்சு அப்படியே நேராக ஃபுல்லாக அங்கே ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள். அங்கே ஸோ இங்கே ஒரு லெவல் கிராசிங் ஒன்று வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லெவல் கிராசிங்கு அந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே அம்பகத்து வரைக்கும் போய் பார்ப்போம். இங்கே ஸ்லிப்பர்ஸ் வச்சுக்கிட்டே வராங்க பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்பகரத்தூருக்கு வந்தாச்சு. ஸோ இதான் ரயில்வே ஸ்டேஷனு. வேலை நடக்கலை. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் இப்போ அங்கே பாருங்கன்னா அங்கெல்லாம் மண்ணு கொட்டி வச்சுருக்காங்க. அதை தாண்டி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இன்றைக்கி இங்கே நடக்கலை. ஸோ இங்கே தான் சம்மன் எல்லாமே இங்கே தான் ரெடியாக இருக்கும் போல். ஸோ இங்கேருந்து தான் மண்ணை கொட்டி, ஸோ இங்கே தான் ஸ்டேஷனோட இதான் என்ட்ரன்ஸ், மேலே இருக்கிற என்ட்ரன்ஸு. அதுக்கு மேலே என்னமோன்னு கட்டுறாங்க, என்ன கட்டுறாங்கன்னு தெரியல. ஸோ பாருங்க, இதில் ஒன்றும் ஒரு அப்டேட்ஸ் இல்லை. விரைவில் மண்ணு கொட்டி மேலே ஆரம்பிச்சிடுவாங்க வேலை. இந்த வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. போன வாட்டி பார்க்கும்போது முன்னாடி கொஞ்சம் நிறையா விஷயங்கள் டெவலப்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த சைடில் எப்படி இருக்குன்னு நம்ம அடுத்த போய் பார்ப்போம். ஸ்ரீராம்பகர் ஸ்டேஷன் வியூ பார்த்துக்குவாங்க. வாங்க அப்படியே போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அம்பகர் தாண்டி வந்தாச்சு. இங்கேருந்து தான் டைவர்ஷன் ஆகுது இது. இப்போ அப்புறம் அந்த வழிக்கு வந்துட்டு இருந்துச்சு, இப்போ இந்த வழிக்கு வருது. அங்கே லெவல் கிராசிங் ஒர்க்ஸு போயிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், அங்கே கனெக்டிவிட்டி வச்சு வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சைடில் இன்னும் ஆரம்பிக்கல. இந்த சைடில் இப்போ அங்கேருந்து தான் வராங்க. இப்போ தான் லெவல் கிராசிங்கே இங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான ஃபவுண்டேஷன் எல்லாமே இப்போ தான் போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே போய் பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், அம்பகரத்தை தாண்டி ஒரு இங்கேருந்து தான் மெயின் ரோடு. இதுதான் உங்களுக்கு காரைக்கால் போகிற மெயின் ரோடு. ஸோ அங்கேருந்து நம்ம டைவர்ஷன் ஆகி இனிமேட்டு வந்து இந்த சைடில் தான் வரும். நீங்கள் டுவர்ட்ஸ் நீங்கள் காரைக்கால் போகும்போது ஆப்போசிட் சைடில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம அப்படியே போய் பார்ப்போம் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூரக்குடின்னு இந்த இடத்துல இருக்கும். இப்போ ஸ்லிப்பர்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே ஒன்றும் ஒர்க்ஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அதாவது திருநள்ளாறுக்கு பிஃபோராக இருக்கும். ஸோ இதுதான் லெவல் கிராசிங். ஸோ இந்த இடத்துல ஒன்றும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. அங்கேருந்து தான் இப்போ ஆரம்பித்து வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து ஆரம்பித்தவங்க இன்னும் வரலை. ஸோ இதான் விஷயம். ஸோ இது வந்து சூரக்குடின்னு ஊரில் இருக்கும். திருநள்ளாறுக்கு பிஃபோராக இருக்குது. இதுக்கு அடுத்தது திருநள்ளாறு தான் நம்ம போகிறோம். ஸோ இங்கே லெவல் கிராசிங் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வாங்க அடுத்தது போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வந்தாச்சு. பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு.
நம்ம அப்படியே அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன நடந்திருக்குன்னு. போன வாரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அதை நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் இப்போ முடிஞ்சிருக்கான்னு போய் பார்ப்போம். ஸோ ட்ராக் போட்டுனா உள்ளே போய் காமிப்பேன், ஆல்ரெடி நம்ம உள்ளே போய் காமிச்சிருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதான் திருநாள். இது வரைக்கும் ஒரு உங்களுக்கு திருநாளாரோட என்ட்ரன்ஸ் வியூன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம திருநாளா ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது பாருங்கள். ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டேஷன் அங்கே இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த சைடில் ஒர்க்ஸ் இன்னும் நடக்கலை. ஸோ இப்போ பாருங்கள், ஓவராலாக பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வருதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வருது. இங்கே இருந்துன்னா ஆரம்பிக்கிற பிளாட்ஃபார்மு இப்போ பாருங்கள், அப்படியே மேலே ஏறி அங்கே வரைக்கும் போகுது. ஸோ எத்தனை பிளாட்ஃபார்ம் வருதுன்னு சரியாக தெரியல. ஸோ பார்த்துக்கோங்க. நாங்கள் போய் என்னென்ன ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணுறோம். இன்னும் அங்கே ஒர்க்கு இன்னும் இங்கே நடக்கலை. நான் ஓவராலாக என்ன நான் சொல்லிடுறேன். வேலத்துலேருந்து இங்கே ஓவராலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓவராலாக பார்க்கும்போது பேலத்துலேருந்து காரைக்கால் வரைக்கும், பேலத்துலேருந்து அப் டு அம்பகரத்து வரைக்கும் ஒர்க்ஸு ஃபுல் ஸ்பீங்கில் போயிட்டுருக்கு. அம்பகரத்துலேருந்து திருநள்ளாறு வரைக்கும் ஒர்க்ஸ் கொஞ்சம் இன்னும் ஆரம்பிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. நான் பார்த்த வரைக்கும் லெவல் கிராசிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. அது ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சில சின்ன சின்ன வேலைகள்லாம் வேகமாக போயிட்டுருக்கு. ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது முடிக்கிறதுக்கு மேபி 1 month 2 months ஆகலாம். ஏன்னா ஃபுல்லாக ஏற்றணும், அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கு முடிக்கணும். 2 அங்கே இடத்துல ஒன்று எஃப்ஓபின்னு நினைக்கிறேன், இன்னொன்று ஆர்விபி. அதையும் இன்னும் முடிக்காமல் அப்படியே இருக்குது. அதெல்லாம் முடித்த பிறகு இன்னொரு 2 months to 3 monthsக்குள்ளே இங்கே ட்ராக் நம்ம பார்க்கலாம். ட்ராக் அது வரைக்கும் வந்தாச்சு. மண்ணை ஏற்றி போட வேண்டியனா உங்களுக்கு. ஸோ இது தாங்க சேலம் காரைக்காலோட அப்டேட்ஸு. இந்த காணொலி பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். நான் அப்படியே காரைக்காலில் போய் நம்ம அவுட்டரில், நான் காரைக்கால் ஸ்டேஷன் போக மாட்டேன், அதில் அவுட்டரில் சில விஷயங்கள் நடந்திருக்கிறதாக கேள்வி. அங்கேயும் நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே அடுத்த எப்போன்னு கிட்ட அடுத்த காணொலி வாரங்களில் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம். சரி, காணொலியை பற்றி என்ன நினைக்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்ப்போம். அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காரைக்கால் கிட்டே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் லெவல் கிராசிங். இது ஃபுல்லாக ட்ராக்ஸ் ஃபுல்லாக போட்டுட்டாங்க. இங்கே இன்னும் கேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஆனால் உங்கள்கிட்ட கோவில் பற்றிக்கிட்ட கேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இங்கே இன்னும் கேட் ஃபிக்ஸ் பண்ணலை. இதே போனால் காரைக்கால் வந்துடும். பக்கத்தில் காரைக்காலுக்குள்ளே வந்தாச்சு நம்ம. இதே போல் சிக்னல் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு லெவல் கிராசிங்கு பார்க்குறது. ஸோ காரைக்கால் அதுலேருந்து ஆரம்பித்து இந்த லெவல் கிராசிங் வந்து இங்கே ஒரு லெவல் கிராசிங் வருது. அதுக்கு அடுத்து நான் கோவில் பத்து. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சிக்னல் வச்சாச்சு. ஸோ 2 பிளாட்ஃபார்ம்லாம் இணைக்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் உங்கள்கிட்ட நான் அந்த காணொலியில் முன்னாடி காணொலியில் பண்ணியிருப்பேன். அந்த 2 பிளாட்ஃபார்ம் இணைக்கிற மாதிரியாக அங்கே கொண்டு வந்திருக்காங்க ஹோம் சிக்னலில். அது திங்க் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு நினைக்கிறேன். பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. ஸோ அவங்ககிட்ட நான் அப்புறமா இது அப்டேட் பண்ணுறேன். ஸோ அங்கே ஒரு லெவல் கிராசிங்கு, அது பக்கத்தில் இருக்கிறது ஹோம் சிக்னல் அமிச்சாச்சு, சிக்னல் வச்சாச்சு, கம்பம் வச்சாச்சு, அது போஸ்ட் வச்சாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. இந்த சைடில் இன்னும் வேலை இன்னும் இது வைக்கல. அதனால் லெவலுக்கு இது கேட் வைக்கல. விரைவில் அது கேட்டும் வச்சுருவாங்க. ஸோ கல் எல்லாம் கொட்டிட்டாங்க.